வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய புது மஷ்ரூம் ஷெட்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, எப்படி ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த டைமர். இதில் வந்து நம்ம எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற செட்டப்பு. அப்புறம் இது ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர். அப்புறம் இது ஆர்ஓ மோட்டார். இதில் டேங்கு. இந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் தான் இந்த ஆர்ஓக்கு போகும். ஆர்ஓலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இந்த ஃபாகர் செட்டப்புக்கு போகும். இது வந்து ஒரு சின்ன ஃபார்ம், 10க்கு 10 ரூம் தான். இந்த ஃபார்முக்கு இந்த செட்டப்பு போதும். இது வந்து ரொம்ப ஒன்றும் செலவாகாது. நமக்கு ஈஸியாகவே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த டைமரை நான் வந்து 1 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். 1 ஹவருக்கு ஒரு டைம் இது ஆன் ஆகும். இப்போ நான் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலரை ஆன் பண்ணுறேன். எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 87.2 இருக்குது. இப்போ நான் இந்த டைமரை ஆன் பண்ணுறேன். நான் 98 செகண்ட் இன்னும் ஓடும். மோட்டர் ரன் ஆகிட்டு பாருங்கள் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. தண்ணியை ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். நம்ம ஸ்ப்ரே நார்மல் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே மாதிரியே அடிக்கும். கையில் ஈரம் இருக்கா? இதுதான் இதோட ஃபங்க்ஷன். நம்ம டைரெக்டாக பேக்கில் படும்போதில் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம அடிக்கடி தண்ணி மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணும் போதில் ரூமுக்குள்ளே வருவோம், மஷ்ரூம் ரூமுக்குள்ளே வரும்போதுலேயும் நம்மக்கிட்ட இருந்து கண்டாமினேஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மெத்தட் வச்சோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதில் 87.2 இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த டைமர் யூஸ் பண்ணி நம்ம ஃபாகர் வந்து ரன் ஆச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ வெறும் 1 நிமிஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் பாருங்கள். 91.2. இதுதான் இதோட ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இதை யூஸ் பண்ணிங்களாலே மேக்ஸிமம் நமக்கு ஹியூமிடிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும். ஹியூமிடிட்டி நல்லா மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பூ வந்து நம்ம காளான் வந்து அழகாக விரிஞ்சி கொடுக்கும். யாருக்காவது இந்த செட்டப் பற்றி ஐடியா வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். Thank you.